அதாவது குணசேகரன், இப்போது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதாவது இன்றைக்கி நம்முடைய சீஃப் மினிஸ்டருடைய கால் வந்து இஸ் எ கிளாரியன் கால். அதாவது ஒரு அமைச்சருக்கு எது அழகுன்னா, வருவதை முன்கூட்டியே தெரிந்து அதை அறிவித்து அந்த அறிவிப்புக்கு ஏற்ப தான் தலைமையேற்கின்ற சமூகத்தை தயார் செய்வதும் அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வசதிகளை உருவாக்கி கொள்வது தான் ஒரு அமைச்சருடைய பணி. அதைத்தான் வருமுன் காப்பது என்று நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம நண்பர் வில்சன் அவர்கள் சொன்னது போல் இட்ஸ் ஏ கான்ஸ்டியூஷனல் மஸ்ட். இன்றைக்கி 2026 வந்து அது வந்து கண்டிப்பாக இட் ஷுட் ஹேப்பன். இந்த 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 டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக நடந்தேற வேண்டும். அப்படி நடந்தேறுகின்ற போது ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த 543, இந்த 543 வந்து மற்ற இப்போ இருக்கிற ஸ்டேட்டுகளுக்குள்ளே திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அல்லது ஜனத்தொகைக்கு ஏற்ப அந்த சீட்டுகளுடைய எண்ணிக்கையை வந்து கூட்டுவது. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே சதர்ன் ஸ்டேட்ஸ் இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் வந்து முதல்ல சொன்ன ஆப்ஷனும் சரி, ரெண்டாவது சொன்ன ஆப்ஷனும் சரி. நீங்கள் வந்து இந்த 543 சீட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 543 சீட்டே கண்டினியூ பண்ணாங்கன்னா, அதை திரும்ப ரீஅப்போர்ஷன் பண்ணாங்கன்னா, நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல் நமக்கு 8 சீட்டு குறையும், ஆந்திராவுக்கு குறையும், கர்நாடகாவுக்கு குறையும், தெலுங்கானாவுக்கு குறையும், கேரளாவுக்கு குறையும். ஆனால் அதே நேரத்தில் வந்து உத்தரப்பிரதேசத்திற்கு, பீகாருக்கு, ராஜஸ்தானுக்கு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த பாஜகவுக்கு இன்னைக்கு செல்வாக்கு இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற எண்ணிக்கை வந்து இன்னைக்கு அதிகரிக்கும். நம்ம ஒன்று வந்து இதை வந்து எதை அவர்கள் பின்பற்றுவார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நிச்சயமாக பாஜகவை பொறுத்தவரை, மோடி டிஸ்பென்சேஷனை பொறுத்தவரைக்கு அவங்களுக்கு எது பொலிட்டிக்கலி அட்வான்டேஜஸோ அதைத்தான் பண்ணுவாங்க. இது வந்து அவர் நண்பர் வில்சன் அருமையாக சொன்னார். இது என்றைக்குமே வந்து பாஜக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரில்லா அட்டாக் மாதிரி அவங்க செய்கிற திட்டத்தை வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக செஞ்சுட்டு இந்த லாஸ்ட் மினிட்ல நாம் தயாராக இல்லாத சமயத்தில் தே வில் டேக் அஸ் பை சர்ப்ரைஸ். எப்படி தான் வந்து காஷ்மீரை வந்து ஒன் ஃபைன் மார்னிங் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் ரூல் நடக்கும்போது, அசம்பிளி நடக்கும்போது இல்லை, கான்ஸ்டிடியூஷனல் மஸ்ட் என்ன, ஒரு அசம்பிளி தான் அதற்கான அப்ரூவல் கொடுக்க முடியும். ஆனால் they interpreted the constitution that வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அசம்பிளி கவர்னருக்கே அந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது எதுவுமே நடக்கலை. அதே போல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆல் ஆஃப் ஏ சடன் they appointed a committee filed a report, அந்த ரிப்போர்ட் வந்து டேபிள்டு, ஆக்ட் வந்து enacted, introduced in the parliament. ஸோ இதை மாதிரி வந்து அவங்க மற்றவங்களுக்கு வந்து இதை விவாதிப்பதற்கோ, இதை பற்றி கருத்துரையாடல் நடத்துவதற்கோ, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ட்டை பேசுவதற்கோ அவங்க என்னைக்கும் தயாராக இல்லை. ஆகவே தான் முதலமைச்சர் வந்து இதை ரொம்ப தெளிவாக உணர்ந்திருக்கிறார். இப்போ இந்த ஆபத்திற்கு பாருங்க, இது பெரிய ஆபத்து. இதை வந்து நம்ம சரியாக வந்து தமிழ்நாடும் தமிழ்நாட்டை போல பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்கவில்லை என்று சொன்னால் இட் இஸ் எ பெர்மனன்ட் கர்ஸ், நிரந்தரமான சாபம். இதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. மாற்றுவதற்கு வந்து வேற வழியே நமக்கு கிடையாது. நாம் இன்னும் அடுத்த 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இன்னும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு இந்தியா அடிமையாக இருந்தது போல இந்த தென் மாநிலங்கள் வட மாநிலங்களுக்கு முழுமையாக அடிமை சேவகம் பண்ணுவதை தவிர நமக்கு வழி இல்லை. அதனால தான் வந்து இது மிக மிக முக்கியமான விஷயம். அதீதமா பயப்படுறீங்களா? ஒண்ணுமே இல்லாத பயத்தை அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பே வராது, ஆனா தேவையில்லாத அச்சத்தை கிளப்புறாங்கன்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். அவரை வந்து எப்படி சொல்ல முடியும்? அவரே சொல்றாரு நிச்சயமாக நடக்கும். அண்ணாமலை இன்டர்வியூ பாருங்க. அண்ணாமலை இன்டர்வியூல நிச்சயமா டீலிமிட்டேஷன் நடக்கும், ஆனால் யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பிரதமர் உண்டாக்குவார். அதுதான் அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். பார்லிமெண்ட்ல 2023 அக்டோபர்ல 33% இடங்கள் எம்பி எம்எல்ஏக்கள் பெண்களுக்கு அப்படின்னு அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றியதிலேயே அது 2029 தேர்தலுக்கு முன்னாடி நடக்க வாய்ப்பு இல்லை, 2029 தேர்தலுக்கு நடக்கும். இந்த அடுத்து நடக்கக்கூடிய சென்சஸின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன், மக்கள் தொகையை கணக்கெடுத்து தொகுதிகளை மறுவரையறை செய்துவிட்டு அதற்கு பிறகு தருவோம்னு சட்டம் இயற்றி வச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆபத்தே இல்லைன்னு எந்த பேசிஸ்ல சார் சொல்றாங்க?
அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து நண்பர் ஒரு சீனியர் அட்வொகேட் வில்சன் இருக்காரு. இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுடைய எஃபெக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ 26க்கு பிறகு இட் இஸ் ஓப்பன். அது வந்து நடந்துதான் ஆகணும். அதாவது அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொடுத்த 25 ஆண்டுகள் முடிந்து போய்விட்டது. 26ல நடக்கணும். தே ஆர் சைலண்ட்லி ப்ரிப்பேரிங் த பிளேட். எதான் சொல்லுவான், வாட் இஸ் ப்ராபபிள் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள், வாட் இஸ் பாசிபிள் வில் ஆல்வேஸ் ஹேப்பன். அதுதான் வந்து பாலிடிக்ஸில் எதிர்நோக்க வேண்டியது. எது நடக்க சாத்தியமுண்டோ அது நடக்கக்கூடும், எது நடக்கக்கூடுமோ அது நிச்சயமாக நடக்கும். ஆகவே முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய இது வந்து ஆல் ஆஃப் எ சடன் நீங்க வச்சிங்களேன். ஏன்னா நம்ம we will be moving towards the end of our assembly tenure. நமக்கு இந்த அடுத்த வருஷம் நமக்கு போகும்போது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இருக்கிற அரசு வந்து will be towards the end of their term. அப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. they will be என்ன சொல்லுவாங்க, you are a lame duck government, எலெக்ஷன் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எலெக்ஷன் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள பார்லிமெண்ட் will be in totally not in our favor. So this is the most opportune time. இப்போதான் வந்து இதை எடுக்கணும். இன்னைக்கு கருத்தொற்றுமை உண்டாக்குவதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. ரெண்டாவது நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து ஒரு பாப்புலர்லி எலெக்டட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு வித்தவுட் எனி வந்து அவருக்கு த்ரெட் இல்லாமல் பவர் ஆஃப் சேட்டில் இருக்கிற முதலமைச்சர் வந்து இன்னைக்கு சொல்றாரு. பிரதமர் சொல்லட்டுமே, இதை பற்றி கவலையப்படாதீங்க, நான் இன்னும் 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரோசன் பண்ணிடுறேன். இந்த மேட்டர் எண்ட்ஸ் தேர். அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னது போல, அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் சொன்னது போல, இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இந்த சீட்டை கை வைக்க மாட்டோம். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்படித்தான், அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள வேணா அவங்க வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய எல்கைகளை வேணா மாற்றிக்கட்டும். இப்போ சில அர்பனைஸ்டு கான்ஸ்டிடியூன்சிக்கு வேணா கூட போட்டு ரூரல் கான்ஸ்டிடியூன்சிக்கு ஓட்டுகளை அவங்க வந்து அவங்க மாநிலத்துக்குள்ள பண்ணிக்கட்டும். ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து மாற்றம்னு சொல்லி பிரதமர் நேரு தந்த இந்தி சம்பந்தமா பிரதமர் நேரு அவர்கள் கொடுத்த உறுதிமொழி மாறியோ அல்லது வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த உறுதிமொழி மாறியோ ஒன்றை தர வேண்டும், அதை நோக்கி இது எடுத்துட்டு போகணுன்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.